ஒரு பர்ஃபெக்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வித் கப் மெஷர்மெண்ட்ஸோட. இன்றைக்கி 1 kg வெனிலா கேக்குக்காக ஒரு 4 எக்ஸ் வந்து நம்ம தனியாக பவுலில் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் கேக் ஜெல் யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக பேக் பண்ணலான்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கேக் ஜெல் எடுத்துக்கோங்க. இதை டைரெக்டாக வந்து நம்ம எக்கில் பீட் பண்ணக்கூடாது. ஸோ தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு 7 to 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஜெல்லி ஃபார்மில் வரும். ஸோ அதை வந்து நம்ம அந்த எக்கில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எக்கோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது. பீட்டரை லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக அந்த எக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. எக்கோட கலர் நல்லா சேஞ்ச் ஆன அப்புறம் இதில் நம்ம பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி 1 kg வெனிலா கேக் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு 130 to 150 கிராம், 130 இல்லைனா 150 வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 130ன்றது கரெக்டான மெஷர்மெண்ட். இதை வந்து டைரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேட்சாக போட்டு பீட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா அது வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பேட்சாக போட்டு பீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம மைதா யூஸ் பண்ணணும். 1 kgக்கு 170 கிராம் மைதா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி சுகர் ஆட் பண்ண மாதிரி மைதாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, ஒரு 30 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. டின்னில் பட்டர் ஷீட் அண்ட் ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பேட்டரை போர் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் பபிள்ஸும் இல்லாத மாதிரி. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரியில். சேம் அதே 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 35 மினிட்ஸ் முடிஞ்சோடனே ஒரு டூத் பிக் வச்சு கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கேக் வெளியே எடுத்த உடனே ஹீட்டோடு வந்து நம்ம கேக்கை டிமோல்ட் பண்ணக்கூடாது. ஒரு 1 hour வந்து கூல் ஆகட்டும். கூல் ஆன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க பட்டர் ஷீட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு கேக்கை வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கேக் ஸ்லைசர்னு விற்கிது. இதை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கேக் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். எந்த ஒரு க்ரம்ஸும் வந்து ஃபால் ஆகாது. கேக் ஸ்லைஸ் பண்ண அப்புறமா லேயரிங்க்கு வந்து சுகர் சிரப் அண்ட் விப்பிங் க்ரீம் வச்சு நீங்கள் உங்கள் கேக்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் வந்து விப்பிங் க்ரீம் எப்படி பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிஃப் பீக் வர மாதிரி பீட் பண்ணணும் அண்ட் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும் அண்ட் நாசல் வச்சு எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணணும், லிக்விட் கலர், ஃபுட் கலர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் கேக்கில்ன்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.